நெக்ஸ்ட் மாடல் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ EOQ ஸோ வித் ஸோ பிரைஸ் பிரேக். ஸோ EOQ வித் பிரைஸ் பிரேக் ஆர் ஸோ குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் மாடல். ஸோ குவான்டிட்டி ஸோ டிஸ்கவுண்ட் ஸோ மாடல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ EOQ வித் பிரைஸ் பிரேக் ஆர் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் மாடல். இப்போ நம்மளுக்கு ஸோ மெத்தட் ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஸோ யூனிட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னது இண்டிபெண்டன்ட் ஆஃப் Q அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இதுல என்ன அசம்ஷன் அப்படின்னா, ஸோ யூனிட் காஸ்ட் ஸோ சி depend on order quantity. So depend on order quantity. Okay. Okay. So இந்த அசம்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் காஸ்ட் டிபெண்ட் ஆன் ஆர்டர் குவான்டிட்டி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாடல்ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, ஸோ டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஐட்டம் காஸ்ட் ஸோ பர் இயர் ஸோ பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ஆர் டிஐசி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த ஐட்டம் காஸ்ட் பர் இயருக்கான ஃபார்முலா என்ன, ஸோ டி இன்டு சி. ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டுக்கு வந்து ஆர்டர் காஸ்ட் பிளஸ் வந்து நம்மளுக்கு ஹோல்டிங் காஸ்டா. ஆர்டர் காஸ்ட் என்ன தெரியும், டி டிவைட் பை கியூ இன்டு சி நாட் பிளஸ் டூ டிவைட் பை டூ இன்டு சிஹெச். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து நம்ம எவ்வளவு குவான்டிட்டி வந்து ஆர்டர் பண்றது அப்படின்றது எதை வச்சு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த கியூ வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இங்க இந்த காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன காஸ்ட், கேரிங் காஸ்ட். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க கியூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்னவும் ஆர்டர் காஸ்ட் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்ப ஆர்டர் காஸ்ட்டும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் கியூல இருக்கு, ஸோ இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் கியூல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும், சாரி ஃபர்ஸ்ட் மாடலை பொறுத்த வரைக்கும், ஸோ டிவைட் பை ஸோ டிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுவோம். அதுல இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் கியூல வராது ஃபர்ஸ்ட் மாடல்ல. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சு, Q ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2D C0 டிவைட் பை CH. அந்த ஃபார்முலா கிடைச்சு. பட் இந்த மாடல்ல வந்து நம்மளுக்கு யூனிட் காஸ்ட் வந்து டிபெண்ட் ஆன் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த மாடல் வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாடல். இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ ஜீரோல இருந்து ஒரு 1000 குவான்டிட்டி வாங்குனீங்க அப்படின்னா, ஸோ யூனிட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ₹10. ஸோ இதே இது வந்து நம்மளுக்கு ஸோ ஒரு ஸோ 1001ல இருந்து ஸோ 1499 வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ ₹15. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஸோ ₹10 இதுல வந்து ஒரு ₹8 சொல்றாங்க. ஸோ 1500ல இருந்து நம்மளுக்கு 1999 வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா ₹6. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் நீங்க வந்து குவான்டிட்டி வந்து ஒரு 700 யூனிட் வந்து பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், ஸோ ₹10. ஸோ இப்போ 1200 வாங்குறோம் அப்படின்னா ₹8. ஸோ இங்க 1800 வாங்குறோம் அப்படின்னா ₹6 கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ சி வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, ஃபங்க்ஷன் ஆஃப் Q. ஸோ அதாவது Q வந்து நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சி வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ வேரி ஆகுது. அதனாலதான் இந்த மாடல் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஐட்டம் காஸ்ட் இஸ் ஆல்சோ ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் Q. ஓகே. ஸோ ஐட்டம் காஸ்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆஃப் Qன்னு சொல்றோம், இந்த சி வந்து எதை பொறுத்து வேரி ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க பை பண்ற குவான்டிட்டி இருக்குல்ல, ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ வேரி ஆகுது. ஸோ அதனால இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா, இந்த டோட்டல் காஸ்ட்ல ஐட்டம் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், தட் இஸ் ஆர்டர் காஸ்ட் பிளஸ் ஹோல்டிங் ஆர் கேரிங் காஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் Qல இருக்கு. அப்ப நம்மளுடைய இந்த Q ஸ்டார் இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபர்ஸ்ட் மாடல்ல, இதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ஸோ டிடிசின்னா நம்மளுக்கு என்னது, ஸோ டோட்டல் காஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கியூவான வந்து நம்ம என்ன பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு மினிமமா கிடைக்கும். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து மினிமமா கிடைக்கும். பட் இந்த மெத்தட்ல வந்து நம்மளுக்கு என்னன்னா இந்த டேர்மும் இன்க்ளூட் பண்றதுனால, ஸோ இந்த டேர்மும் இன்க்ளூட் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு குவான்டிட்டிக்குமே நம்ம டோட்டல் காஸ்ட் தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு
அதுல எது மினிமம் வருதோ அந்த குவான்டிட்டியை வந்து நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், இது நோட் பண்ணுங்க. இந்த மாடலுக்கு நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஸோ க்ரோசரி ஷாப் போயிட்டு சப்போஸ் ஒரு சோப் வாங்குறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு 3 சோப் வாங்கினீங்கன்னா 1 சோப் வந்து ஃப்ரீயா கொடுப்போம். அப்ப அந்த 3 சோப் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணா 4th ஒன்று ஃப்ரீயா கிடைக்கும். பட் 1 பர்ச்சேஸ் பண்றப்ப நம்மளுக்கு கிடைக்காது, 2 பர்ச்சேஸ் பண்றப்ப கிடைக்காது, 3 பர்ச்சேஸ் பண்ணாதான் நம்மளுக்கு என்னது 4th ஒன்று வந்து ஃப்ரீயா கிடைக்கும். அதே மாதிரிதான் நீங்க 1500ல இருந்து 1999 வரைக்கும் வாங்குனீங்க அப்படின்னா 6 ருபீஸ். ஸோ 1001ல இருந்து 1499 வரைக்கும் வாங்குனீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டிக்குள்ள உங்களுடைய ஆர்டர் இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால இந்த மாடல் வந்து நமக்கு ஸோ டிஸ்கவுண்ட் மாடல். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 2 கேஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாடல்ல இந்த ஃபார்மா யூஸ் ஆகாதா அப்படின்னா இந்த ஃபார்மா யூஸ் ஆகும். பட் நம்மளுக்கு என்னன்னா ப்ரொசீஜர் வந்து வேற. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்து ஸோ மினிமம் எந்த குவான்டிட்டி இருக்கோ அந்த குவான்டிட்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்டர் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து 2 கேஸ் இருக்கு. ஸோ கேஸ் 1, ஸோ கேஸ் 2, ஸோ கேஸ் 1, கேஸ் 2. இப்போ ஃபர்ஸ்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிசி வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் மாடல்ல சிசி வந்து சம்டைம்ஸ் டேரக்டா கொடுத்துருவாங்க, இல்லாட்டி வந்து நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுலயும் அப்படிதான் சம்டைம்ஸ் வந்து சிசி வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ₹2 per யூனிட் பர் ஸோ இயர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல கொடுத்துருவாங்க. இப்போ இன் பர்சன்டேஜ் வந்து ஒரு 2% அப்படின்னா நம்ம சிஹெச் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், I into C டிவைட் பை 100. இந்த மெத்தட்ல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த நோட் பண்ணுவோம். நோட் பண்ணி வச்சோம். இந்த மாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் 1ல நம்மளுக்கு Q ஸ்டார் வந்து என்ன ஃபார்முலா, √2D C0 டிவைட் பை CH. இப்போ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ சிஹெச் வந்து அவங்க டேரக்டா கொடுத்தாங்க. இப்போ சிஹெச் வந்து டேரக்டா கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலும் என்ன எக்ஸாம்பிள், 0 to 1000 வாங்கணும் அப்படின்னா ஸோ யூனிட் காஸ்ட் வந்து ₹10. ஸோ என்ன சொன்னோம், 1001ல இருந்து 1499 வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ ₹8. ஸோ 1999 வரைக்கும் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ருபீஸ், ₹6 சொன்னோம். இப்ப இந்த கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிஹெச் வந்து டேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இதுல Q ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. Q ஸ்டாருக்கு என்ன ஃபார்முலா, √2D டிவைட் பை CH. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுல வந்து சப்போஸ் டிமாண்டும் கொடுத்துருவாங்க, ஸோ உங்களுக்கு C0 கொடுத்துருவாங்க. ஸோ இதுல சிஹெச்சும் டேட்டா கொடுத்தாங்க. அப்ப Q ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்றது இப்போ இங்க பாருங்க CH D C0. இப்ப இந்த Q ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்றப்ப இவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட்னால Q ஸ்டார் வந்து அஃபெக்ட் ஆகுதா, ஸோ ஆகாது. ஏன் அப்படின்னா இதுல சிஹெச் வந்து நம்மளுக்கு என்னன்னா டைரக்டா கொடுத்ததுனால
இதுல வந்து நமக்கு என்னன்னா அவங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் அது வந்து எதுல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ கியூ ஸ்டார்ல வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இந்த இந்த குவாலிட்டி டிஸ்கவுண்ட் மாடல்ல ஸோ இது கேஸ் ஒன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ எஃபெக்ட் ஆன். ஸோ நோ எஃபெக்ட் ஆன் டிஸ்கவுண்ட் ஸோ நோ எஃபெக்ட் ஆன் ஸோ EOQ ஆர் Q ஸ்டார் ஸோ வித் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த கேஸ் ஒன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ Q ஸ்டார் வந்து எதை பொறுத்து ஸோ வேரி ஆகாது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டை பொறுத்து வேரி ஆகும். நோ எஃபெக்ட் ஆன் EOQ ஆர் Q ஸ்டார் வித் டிஸ்கவுண்ட். பட் இந்த மாடல் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ Q ஸ்டாருக்கான ஃபார்ம் என்ன? ஸோ Q ஸ்டார் ரூட் ஆஃப் 2D C0 டிவைட் பை ஸோ CH. இப்போ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ இங்க பாருங்க, இதுல வந்து நம்மளுக்கு கேஸ் டூல என்ன கொடுக்கல அப்படின்னா CH உடைய வேல்யூ டேரக்டா கொடுக்கல. என்ன கொடுக்குறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் 2% கொடுக்குறாங்க. அப்போ 2% நம்ம என்ன எடுத்துக்கணும் CH I into C into 100. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் வந்து 700 வாங்குறீங்க யூனிட். 700 யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு யூனிட் காஸ்ட் வந்து எவ்வளவு கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஸோ அதே இது வந்து இந்த இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர்ஸ்குள்ள வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ருபீஸ். இந்த நம்பர்ஸ்குள்ள வாங்கினீங்க அப்படின்னா 6 ருபீஸ். அப்ப யூனிட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு எதை இப்ப இந்த CH இருக்கா, CH வந்து எதை பொறுத்து வேரியாது? ஸோ நீங்க பண்ற ஆர்டர் குவான்டிட்டியை பொறுத்து வேரியாது. அப்ப இது வேரி ஆகுறப்ப CH வேரி ஆகும். அப்ப CH இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா Q ஸ்டார் வந்து நமக்கு என்னது டிக்ரீஸ் ஆகுது. இப்ப CH வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா Q ஸ்டார் வந்து நமக்கு என்னது இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதுல வந்து Q ஸ்டார் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1 டிவைட் பை ஸோ சின்னு சொல்லலாமா? ஸோ CH அப்படின்னா C தான். அப்ப இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நோட் பண்ணுங்க. இது ஒரு ஃபண்டமெண்டல் தான் நான் சொல்லித்தரேன். ஸோ எப்படி நம்மளுக்கு இதாகும், கிராஃப் எப்படி போடுறது எல்லாமே சொல்லித்தரேன். ஓகே, சப்போஸ் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஸ் ஒன்ல வந்து கிராஃப் எப்படி வரும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, ஸோ டோட்டல் காஸ்டுக்கான கிராஃப் எப்படி வரும்? இது வந்து குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி. ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு என்னன்னா ஸோ காஸ்டா. ஸோ காஸ்ட் குவான்டிட்டி. நம்மளுக்கு வேரியஸ் காஸ்ட் கிராஃப் பார்த்தோமா, ஸோ அதுல டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு எப்படி வரும்? டோட்டல் காஸ்ட் ஆர் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து நமக்கு எப்படி வரும்? ஸோ டோட்டல் காஸ்ட் ஆர் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து ஸோ எப்படி வருமா? இந்த மாதிரி நோட் பண்ணலாமா? ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Q ஸ்டார் வந்து எதை பொறுத்து வேரி ஆகாது? டிஸ்கவுண்ட்டை பொறுத்து வேரி ஆகுது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு சி வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? யூனிட் காஸ்ட் 10 ருபீஸ் ஆகும். இப்போ 10 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட்டுக்கு வந்து கிராஃப் இது. சப்போஸ் ஸோ இது வந்து ஒரு 8 ருபீஸ்க்கு.
நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து 6. ஏன் அப்படின்னா இப்போ டோட்டல் காஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? டி இன்டூ சி பிளஸ் 2 டிவைட் பை 2 இன்டூ சிஹெச் பிளஸ் டி டிவைட் பை 2 இன்டூ சி நாட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபங்க்ஷன் ஆஃப் கியூல இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்குன்னா கியூ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2d சி நாட் டிவைட் பை சிஹெச். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஸோ குவான்டிட்டி வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா கியூ ஸ்டார் வந்து நம்மளுக்கு என்ன வேரி ஆகாது. கியூ ஸ்டார் வேரி ஆகுமா? அப்ப இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்குற, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இது வந்து என்ன மாடல்? பிரைஸ் பிரேக் மாடல். பிரைஸ் பிரேக் மாடல்ல 2 கேஸ் இருக்கு, கேஸ் 1 கேஸ் 2. ஸோ கேஸ் 1ல வந்து நம்மளுக்கு கியூ ஸ்டார் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டை பொறுத்து என்ன ஆகாது, ஸோ வேரி ஆகாது. அப்ப டோட்டல் காஸ்ட்கான ஃபார்ம் வந்து ஐட்டம் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இது ஃபர்ஸ்ட் மாடல் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மாடல்ல வந்து இது ஃபங்க்ஷன் ஆஃப் கியூல வரும், இது ஃபங்க்ஷன் ஆஃப் கியூல வரும். அப்போ கியூ ஸ்டாரோட ஃபார்ம் வந்து ரூட் ஆஃப் 2d டிவைட் பை சிஹெச். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னா, ஸோ கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த யூனிட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸோ கியூவை பொறுத்து வந்து நம்மளுக்கு இதாகுதான். ஸோ அதாவது கியூ ஸ்டார் வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, ஸோ கியூ ஸ்டார் வந்து வேரி ஆகாது. அதனால வந்து நம்மளுக்கு என்னன்னா ஸோ இது வந்து நாட் ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க என்ன குவான்டிட்டி வந்து சப்போஸ் இந்த காஸ்ட்ல வந்து நீங்க 10 ருபீஸ்க்கு வந்து நீங்க என்னன்னா குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்றீங்க, கியூ ஸ்டார் பர்ச்சேஸ் பண்றீங்க, என்ன ஃபார்முலா? 2 into d into c naught divided by ch. சப்போஸ் 8 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அகைன் வந்து நம்மளுக்கு 2 into d into c naught divided by ch. 6 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்றீங்கனாலும் அதே தான். அப்ப நீங்க யூனிட் காஸ்ட் வேரி ஆகுது, பட் கியூ ஸ்டார் நீங்க வேரி ஆகுதா? ஸோ வேரி ஆகுது. ஏன் வேரி ஆகுதுன்னா இந்த யூனிட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்க வந்து என்ன இன்க்ளூட் ஆகல. பட் இந்த மாடல்ல பாருங்க, இந்த சிஹெச் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, யூனிட் காஸ்ட் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப யூனிட் காஸ்ட் வேரி ஆகும், சிஹெச் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். பட் இங்க வந்து அப்ப சிஹெச் வேரி ஆகிறப்ப கியூ ஸ்டார் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், வேரி ஆகும். இங்க சிஹெச் வந்து நம்மளுக்கு என்னன்னா யூனிட் காஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகலாம், அது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னன்னா ஸோ நீங்க யூனிட் காஸ்ட் வந்து வேரி பண்ணாலும் உங்களுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு என்ன ஸோ வேரி ஆகாது. அதுதான் இந்த மாடல் கேஸ் 1. அப்ப இந்த கேஸ் 1ல பாத்தீங்கன்னா நீங்க ஸோ எவ்வளவு காஸ்ட் வாங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா. இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கேஸ் 1க்கான கிராஃப். இப்ப ஸோ கேஸ் 2 பாருங்க. ஸோ கேஸ் 2ல வந்து நம்மளுக்கு ஸோ இங்க சிஹெச் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, யூனிட் காஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்ப சிஹெச் உடைய வேல்யூ வந்து ஸோ வேரி ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கியூ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ வேரி ஆகும். அப்ப அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப கிராஃப் வந்து வரையப்போம். ஸோ இது வந்து காஸ்ட், ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா குவான்டிட்டி. காஸ்ட் இது வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி. சப்போஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னது 0 to 1000 இருக்கும்போது 10 ருபீஸ், அடுத்து 8 ருபீஸ், அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு என்னது ஸோ 6 ருபீஸ். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சியோடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஸோ சியோடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா சிஹெச் உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சிஹெச் உடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ கியூ ஸ்டாரோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இப்ப நம்ம எடுத்த எக்ஸாம்பிள்லே பாத்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு 0 to 1000 வாங்கணும் அப்படின்னா ஸோ ருபீஸ் ஸோ 10. 1001ல இருந்து 1499 வரைக்கும் வேணும் அப்படின்னா ஸோ ருபீஸ் 8. ஸோ 1500ல இருந்து 1999 வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ ருபீஸ் 6. அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த சி வந்து 10 ருபீஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டோட்டல் காஸ்ட்க்கு வந்து கிராஃப் வரைகிறேன். அது எப்படி வரும்? டோட்டல் காஸ்ட் கிராஃப் எப்படி வரும்? அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன் வந்து நம்ம 10 ருபீஸ் வந்து இங்க போட்டிருக்கோம், இங்க போடாம ஃபர்ஸ்ட் 10 போட, இந்த கிராஃப் 10 வராம இது ஏன் 10 வந்திருக்கு? ஏன் 10 வந்திருக்கு? டூ வந்து வெரி ஆகலாம், அது ஓகே. டூ ஸ்டார் வந்து நம்மளுக்கு என்னது இண்டிபெண்டன்ட் ஆஃப் யூனிக் காஸ்ட், அது ஒன்றும் தோணலை. நான் என்ன சொல்றேன்னா C10, ஸோ இது வந்து 8 6 அப்படி போடாம இங்க ஏன் 10 8 6 இந்த மாதிரி வந்திருக்கு? ஏன் அந்த மாதிரி வந்திருக்குன்னா ப்ராக்டிக்கலா அதுதானே. இப்ப டி இன்டு சி அப்படின்றப்ப இந்த சி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? இப்போ இன்க்ரீஸ் ஆகும். இந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆனா டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த மூணுல யூனிட் காஸ்ட் எதுக்கு அதிகமா இருக்கோ அதோடைய டோட்டல் காஸ்ட் தான் நம்மளுக்கு என்னது அதிகமா இருக்கும். புரியுதா? அதுக்கடுத்து 8 ருபீஸ் அப்படின்றப்ப 8 வந்து 10ஓட என்ன வரும்? கம்மியா இருக்கு. அப்படின்றப்ப அதுக்கு வந்து நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் இதை விட நம்மளுக்கு என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்புறம் 6 ருபீஸ் அப்படின்றப்ப அதை விட நம்மளுக்கு என்ன இருக்கும்? இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேஸ் 2ல வந்து ட்ரா பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 0 to 1000 வந்து ருபீஸ் 10 கிடைக்குது அப்படின்னா அதுக்கான கிராஃப் வந்து நம்மளுக்கு என்னது டாப்ல வரும். புரியுதா? அப்ப டாப்ல வருது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க. புரியுதா? ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னா டோட்டல் காஸ்ட் ஃபார் ருபீஸ் 10 ருபீஸ். ஸோ இது வந்து இதோடைய கியூ ஸ்டார். சப்போஸ் இது கியூ ஸ்டார் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து ருபீஸ் 8க்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? கிராஃப் வந்து டிரா பண்ண போறீங்க. பட் ருபீஸ் 8 அப்படின்றப்ப யூனிட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னது? டிக்ரீஸ் ஆகுது. யூனிட் காஸ்ட் டிக்ரீஸ் ஆனா சிவிச் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சிவிச் டிக்ரீஸ் ஆனா டூ ஸ்டார் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அதுல வந்து நம்மளுக்கு என்னது? டூ ஸ்டார் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் யூனிட் காஸ்ட். இங்க வந்து டூ ஸ்டார் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? யூனிட் காஸ்ட்டை டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப 10 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு டூ ஸ்டார் இங்க கிடைக்குது அப்படின்னா 8 ருபீஸ்க்கு வந்து டூ ஸ்டார் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகுறப்ப ஸோ நம்மளுடைய கிராஃப் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த கட் ஆகிற பாயிண்ட் இருக்குல்ல, இதுதானே வந்து நம்மளுக்கு அது டூ ஸ்டாருடைய பாயிண்ட். எந்த காஸ்ட்ல, அதாவது இந்த 10 ருபீஸ்ல வந்து டோட்டல் காஸ்டோடைய கிராஃப். ஸோ அதுல வந்து உங்களுக்கு காஸ்ட் எங்க மினிமமா இருக்கோ அது கரஸ்பாண்டிங்கா உள்ளதுதான் கியூ ஸ்டார். அப்ப 10 ருபீஸ்ல மினிமமா உள்ளது வந்து நம்மளுக்கு இந்த பாயிண்ட். அப்ப அதோடைய கியூ ஸ்டார். இப்ப 8 ருபீஸ்ல வந்து மினிமம் வந்து நம்மளுக்கு என்னது? இந்த பாயிண்ட். ஆனா இதுவும் நம்மளுக்கு கோயின்சைட் ஆகாது. ஏன்னா கியூ ஸ்டார் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? வேரி ஆகும் தானே. அப்ப இது வந்து நம்மளுக்கு டூ டூ ஸ்டார். இப்ப நீங்க 6 ருபீஸ்க்கு வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? இப்பயும் நம்மளுக்கு யூஓக்கு வந்து வேரி ஆகுமா? இப்போ யூஓக்கு வந்து அதே பாயிண்ட் இருக்கு. அப்ப என்னன்னா இது வந்து டூ ஸ்டார். இது மூணுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த கிராஃப் எப்படி டிரா பண்ணும்? வென்னவர் உங்களுக்கு வந்து சிஹெச் உடைய வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் ருபீஸ் 2 பர் யூனிட் பர் இயர்னு கொடுத்தாலும் நம்ம எந்த கிராஃப் ப்ரிஃபர் பண்ணோம்? இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் யூனிட் கார்டு. ஏன்னா சிஹெச்சே கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன ஆகாது? ஸோ சிஹெச் வேரி ஆகிறதுனால டூ ஸ்டார் வந்து இதுல வந்து நம்மளுக்கு ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கும். பட் இந்த கேஸ் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னது? உங்களுக்கு சிஹெச் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? யூனிட் காஸ்ட் டிபெண்ட் பண்ணிருக்கனால அப்ப யூனிட் காஸ்ட் வேரி ஆகிறப்ப சிஹெச் வந்து நமக்கு நம்ம வேரி ஆகும். அப்ப சிஹெச் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு டூ ஸ்டார் வந்து நமக்கு ஆகும் டிக்ரீஸ் ஆகும். பட் நம்ம இங்க போடுறது 10 8 6 அப்ப யூனிட் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சிஹெச் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்ப கியூ ஸ்டார் என்ன ஆகும்? கியூ ஸ்டார் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் ஆகிறப்பதான் நம்மளுக்கு 10க்கு வந்து இங்க வந்திருக்கு. ஸோ 8க்கு வந்து இதோட கியூ ஸ்டார் வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி இந்த கிராஃப்ல தான் நோட் பண்ணியிருக்கோம். அப்ப கியூ ஸ்டார் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸோ 6க்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் டூ ஸ்டார் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
நோட் பண்ணிச்சா? இப்போ நான் இது வந்து டைரக்டா கொஸ்டினுக்கு போறேன். கொஸ்டின் போயிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ அதுலேயே கிராஃப் இப்போ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு புரிஞ்சா? ஸோ பிரைஸ் பிரேக்லேயே உங்களுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு, கேஸ் 1 கேஸ் 2. அது எதை பொறுத்து நம்மளுக்கு கேஸ் 1 கேஸ் 2 சொல்றோம்? எதை பத்தி சொல்றோம்? சிஹெச். ஸோ சிஹெச் ஓட வேல்யூ டைரக்டா கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ Q ஸ்டார் வந்து நம்மளுக்கு இண்டிபெண்ட் ஆஃப் யூனிட் காஸ்ட். இல்ல டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு அது டிஸ்கவுண்ட்டை பொறுத்து Q ஸ்டார் வந்து நம்மளுக்கு அது அஃபெக்ட் ஆகாது. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்னன்னா ஸோ உங்களுக்கு Q ஸ்டார் வந்து எதை பொறுத்து அஃபெக்ட் ஆகும்? டிஸ்கவுண்ட்டை பொறுத்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த பாயிண்டோட நெட் நோட் பண்ணுறேன். ஸோ UOQ ஆர் Q ஸ்டார் ஸோ வேரி ஸோ வித் ஸோ டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் இப்போ நீங்க எக்ஸாமினேஷன்ல இந்த கிராஃப் வந்து ரஃபா டிரா பண்ணணும். ஓகேவா? நீங்க பாருங்க, டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறது ரொம்ப ரேர். டிஆர்பி பாலிடெக்னிக் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கான்செப்டையும் படிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஆப்ஷன்ல வந்து அக்செப்ட் 4% டிஸ்கவுண்ட், அக்செப்ட் 6% டிஸ்கவுண்ட் அப்படின்னா அது வந்து டிஸ்கவுண்ட் மாடல் தான். கேட் படிக்கிறவங்க வந்து எல்லாத்தையும் படிச்சோம். ஓகேவா? பட் வந்து ஃபார் டிஎன்பிசிக்கு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபார் டிஆர்பி அண்ட் வந்து கேட்டுக்கு வந்து இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நடந்த கேட் 2025 அந்த கொஸ்டினும் நான் இப்போ நோட் பண்றேன், நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ நோட் பண்ணி ஸோ ஃபார் ஸோ ப்ரொடக்ஷன் system, for a production system, annual demand is so 8,000 so units. So ordering cost is so rupees so 1,800 per order, and holding cost so is 10% of unit price
of unit price of inventory item of inventory item can be purchased. The lot has been has given below. Determine best order size. Determine best order size. So for a production system, annual demand is 8,000 units and ordering cost is rupees 1,800 per order, and the holding cost is 10% of unit price of inventory item can be purchased. The lot has given below. So determine the best order size. So lot size வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 to 999. So unit price, rupees per unit, 1,000, 1,499, 1,500, 1,999, 2,000 and above. 1 to 999 குள்ள வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிரைஸ் வந்து 220. 1,000 to 1,499 வாங்கணும்னா 200 rupees. 1,500 இருந்து 1,999 வாங்கினா 190 rupees. 2,000 and above வாங்கும்போது 185. 180. இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பட் இது என்ன கேஸ்? கேஸ் 1 கேஸ் 2? கொஸ்டின்ல கேஸ் 1 கேஸ் 2? இது வச்சு கேஸ் 2. சிஹெச் கொடுத்துருக்காங்க. சிஹெச் என்ன சொல்லியிருக்காங்க? பார்த்தோன்னே 10 பார்த்தோன்னே கேஸ் 1, கேஸ் 2. இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்ல கொடுத்தாலே அது வந்து நம்மளுக்கு கேஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன கேஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம். இது வந்து நம்மளுக்கு என்னடா கேஸ். ஓகே, கேஸ் 2ல உங்களுக்கு கிராஃப் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஓவராலா கிராஃப் வந்து டிரா பண்ணணும். அப்பதான் இந்த மாடல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து காஸ்ட், இங்க வந்து குவான்டிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு யூனிட் பிரைஸ் வந்து நமக்கு வந்து 220. 220. அப்போ 220 அப்படின்னா நம்மளுக்கு டாப்ல வரும். அதுக்கடுத்து 200, நெக்ஸ்ட் 190, 185. இங்க பாருங்க, எல்லா டூ ஸ்டாரும் சேம் கிடையாது, டிஃபரண்ட். ஓகே, இது வந்து நம்மளுக்கு சி வந்து 220, சி வந்து 200, சி 190, சி வந்து 185. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க லாட் சைஸ் அண்ட் யூனிட் பிரைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராஃப்ல வந்து நம்ம டிரா பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய டிமாண்ட் எவ்வளவு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்? ஃபார் எ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஆனுவல் டிமாண்ட் எவ்வளவு? நம்மளுக்கு 8,000 யூனிட்ஸ் பர் இயர். ஆர்டரிங் காஸ்ட் ருபீஸ் என்ன வருது? 1,800 per order. ஹோல்டிங் காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10%. ஐ வந்து நம்மளுக்கு 10% கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஆர்டர் சைஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாடல்னா நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்? ரூட் ஆஃப் 2D சிஹெச் அதை பொறுத்து நம்ம இது பண்ணலாம். அது நான் அகைன் சொன்னதான், அதுல வந்து டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? டி இன்டு சி பிளஸ் டி டிவைட் பை 2 இன்டு சினா பிளஸ் 2 டிவைட் பை 2 இன்டு சிஹெச். அப்ப இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் கியூல வரும், இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் கியூல வரும். இது வந்து இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ ஃபர்ஸ்ட் மாடலை பொறுத்த வரைக்கும். அதனால
நீங்க இந்த டேர்ம் மட்டும் என்னது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 ஆயிரும். அப்ப இந்த டேர்ம் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கியூஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சு? ஸோ Q ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2D C0 டிவைட் பை CH. அப்ப என்ன மீன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடல்ல நீங்க இந்த Q ஸ்டார் அமௌண்ட் வாங்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும்? மினிமம் ஆயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மாடல்ல வந்து இந்த டி இன்டு சி வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் கியூல கிடையாது. அதனால ஸோ நீங்க இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு இந்த ஃபார்முலா கரஸ்பாண்டிங்கா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் என்ன ஆயிரும்? மினிமம் ஆயிரும். பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ, இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ, எஸ்பெஷலி கேஸ் 2ல இந்த டி இன்டு சியும் நம்மளுக்கு என்ன வருது? ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ. அப்ப இது கரஸ்பாண்டிங்கா உள்ள கியூ ஸ்டார் மட்டும் நம்ம வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டோட்டல் காஸ்ட் டிசைட் பண்றது எதுவும் டிசைட் பண்ணுது, ஐட்டம் காஸ்ட்டும் நம்மளுக்கு டிசைட் பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஐட்டம் காஸ்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து மினிமம் எந்த குவான்டிட்டி பண்ணா டோட்டல் காஸ்ட் மினிமம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த குவான்டிட்டி தான் நம்ம என்னது பர்ச்சேஸ் பண்ணோம். அதுதான் டிஸ்கவுண்ட் மாடல். ஃபர்ஸ்ட் மாடலுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதே மாடல்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதுல டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இந்த குவான்டிட்டி வாங்குறதுக்கு வந்து நம்ம டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த குவான்டிட்டி தான் நமக்கு என்னது டோட்டல் காஸ்ட் வந்து மினிமமா ஸோ வரக்கூடிய குவான்டிட்டி. இதுல அப்படி கிடையாது. ஏன்னா இந்த ஐட்டம் காஸ்ட்டும் நம்மளுக்கு என்னது டோட்டல் காஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அதுவும் கியூவை பொறுத்து வேரி ஆகுறதுனால இந்த 3 டேமையும் வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? குவான்டிட்டி வந்து வாங்க முடியும். இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களோட டிமாண்ட் என்ன பர் இயருக்கு? 8,000. அப்ப 8,000 வந்து நீங்க உங்க டிமாண்டை வந்து ஃபில்ஃபில் பண்ணணும். 8,000 டிமாண்ட் ஃபில்ஃபில் பண்ணணும்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? மினிமமா இருக்கும். அப்ப என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க 1,999 வாங்கினீங்கன்னா 220, 1000 வாங்கினீங்கன்னா 200, 1,500 to 1,999 வரைக்கும் வாங்கினீங்கன்னா 190. இப்ப இதுல வந்து நீங்க டிஸ்கவுண்ட வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க? டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா? இப்ப நீங்க ஜஸ்ட் வந்து 999 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுதான் கொடுப்பாங்க? 220. 1,500 வாங்கினீங்கன்னா எவ்வளவு கொடுப்பாங்க? 1,500 வாங்கணும் அப்படின்னா 190. அப்ப இந்த குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்றது வந்து நம்மளுக்கு கியூ வந்து வேரி ஆகிறப்ப ஆர்டர் யூனிட் காஸ்ட் என்ன ஆகுது? வேரி ஆகுது. ஆனா நம்மளோட எய்ம் என்ன? டோட்டல் காஸ்ட் வந்து மினிமமா இருக்கும். டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னது மினிமமா இருக்கும். அப்ப நீங்க என்ன டிசைட் பண்றீங்கன்னா நான் 2,000 குவான்டிட்டி வாங்குறேன். 2,000 குவான்டிட்டினா எத்தனை தடவை வாங்கணும்? 4 டைம்ஸ் வாங்கணும். இப்போ 1,000 வாங்குறீங்க, 1,000 வாங்குறீங்கன்னா எவ்வளவு? நீங்க 8 டைம்ஸ் வாங்கினாலும் நம்மளுக்கு டிமாண்ட் வந்து 8,000 ஃபில்ஃபில்ல போறீங்க. 2,000 வாங்கினாலும் 4 டைம்ஸ் வாங்க போறீங்க, அது 8 டைம்ஸ் வாங்க போறீங்க. பட் டிமாண்ட் வந்து நம்மளுக்கு என்னது 8,000 தான். பட் நம்ம எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்றது வந்து நீங்க டிசைட் பண்ணலாம். சிங்கிளர் ஐயா அதான் டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னது மினிமம் வரும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்க் பண்றது வந்து நான் எப்படினாலும் 8,000 யூனிட் வந்து பர் இயருக்கு வாங்கணும். பட் நான் 2,000 அண்ட் எபோவ் வாங்குறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? 185 ருபீஸ் கிடைக்குது. அப்படி நீங்க திங்க் பண்ணக்கூடாதா? ஏன்னா 185 ருபீஸ் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப யூனிட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னது டிக்ரீஸ் ஆகுது. யூனிட் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகிறப்ப இந்த டோட்டல் டேம் என்னவோ ஐட்டம் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு என்னது டிக்ரீஸ் ஆகும். அப்ப நீங்க என்ன ப்ரிஃபர் பண்றீங்கன்னா 2,000 அண்ட் எபோவ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றீங்க. அப்ப நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 185 ருபீஸ் இருக்குல்ல, இந்த 185 ருபீஸ் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா அதுக்கு 2 ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்மளுக்கு என்னது? ஸோ 2 ஸ்டார் வந்து எந்த இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? யூனிட் பிரைஸ் எதுக்கு இருக்கோ அதுக்கு வந்து 2 ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ நீங்க 180 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்க, 180 ருபீஸோட கிராஃப் இது. இந்த 180 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு நிமிஷம். 180 ருபீஸ்க்கு நீங்க வாங்குறீங்கன்னா 180 ருபீஸோடைய கிராஃப் வந்து எந்த கிராஃப்? இந்த கிராஃப். 185 ருபீஸ்ல பெஸ்ட் குவான்டிட்டி எது? 185 ருபீஸ்க்கு 2,000 சொல்லல, 2,000 அண்ட் எவ்வளோ நீங்க எவ்வளவு வேணாலும் 185 ருபீஸ் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா 185 ருபீஸ்ல பெஸ்ட் குவான்டிட்டி எதுன்னு கேட்குறேன். 185 ருபீஸ்ல பெஸ்ட் குவான்டிட்டி எது? ருபீஸ் 185 ருபீஸ் வாங்குறீங்க, பெஸ்ட் குவான்டிட்டி எது? பெஸ்ட் குவான்டிட்டி
கிராஃப் பார்த்து சொல்லுங்க பெஸ்ட் குவான்டிட்டி. அது விட்டுருங்க, அது நம்ம இன்னும் போகவே இல்லை. 185 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 185ல நான் இப்போ வாங்கணும். 185ல பெஸ்ட் குவான்டிட்டி எது? அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2000 அண்ட் எபோவ். இப்போ 2000 வாங்க இல்லை 2500 வாங்க, எத்தனை வாங்கினாலும் உங்களுக்கு என்னது 185 ருபீஸ். அப்போ நான் 185 ருபீஸ்ல பெஸ்ட் குவான்டிட்டி எந்த குவான்டிட்டி வாங்கணும்? அதான் நாங்க சொன்னோம். இப்போ 180, இது இந்த 185 ருபீஸ்க்கான டோட்டல் காஸ்ட் என்ன? இது இப்போ நீங்க 185 ருபீஸ்ல வாங்கினாலும் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் என்னது மினிமமா இருக்கும். அப்ப இந்த கிராஃப்ல உங்களுக்கு மினிமம் காஸ்ட் எந்த பாயிண்ட்? மினிமமா எங்க காஸ்ட் மினிமமா இருக்கு? இந்த பாயிண்ட்ல தான் காஸ்ட் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இந்த சைடு மூவ் ஆனீங்கன்னா டோட்டல் காஸ்ட் இங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைடு ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த 185 கிராஃப்லயே மினிமம் குவான்டிட்டி வந்து நமக்கு என்னது? சரி, மினிமம் காஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்ல தான் கிடைக்குது. இந்த பாயிண்ட் கரஸ்பாண்டிங்கா உள்ள குவான்டிட்டிக்கு பேர் என்ன சொன்னோம்? டோட்டல் காஸ்ட் மினிமமா இருக்குன்னா அது கரஸ்பாண்டிங்கா உள்ள குவான்டிட்டி வந்து என்ன குவான்டிட்டி நம்மளுக்கு? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ இப்ப இது வந்து Q ஸ்டார் வந்து 1 2 3 4 வச்சுக்கோங்க. இதுக்கு நேம் வந்து 1 2 3 4. அப்ப புரியுதா? இப்ப இந்த குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னா 185 ருபீஸ்க்கு நான் Q ஸ்டார் அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னா அதுதான் வந்து என்னது என்னுடைய பெஸ்ட் சாய்ஸ். அப்ப நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 185 ருபீஸ்க்கு Q ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. என்ன வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 185 ருபீஸ்க்கு வந்து Q ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. என்ன வரும்? இந்த பாயிண்ட் நோட் போட்டு. So starting from starting from lowest unit price and searching feasible searching feasible unit. என்ன ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் லோயஸ்ட் யூனிட் பிரைஸ் சர்ச்சிங் feasible unit. இதை வந்து 4ன்னு எடுத்திருக்கோம். அப்ப Q ஸ்டார் 4 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. என்ன வரும்? என்ன ஃபார்முலா? ரூபி சீனா டிவைட் பை ஓசி. Q 4 ஸ்டார் என்ன வருது? 394.2. ஃபர்ஸ்ட் வந்து CH ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. CH என்ன வரும்? CH வந்து I into C டிவைட் பை 100. I எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? ஸோ 10 இன்டோ இப்போ 185 தான் நம்மளுக்கு என்னது யூனிட் காஸ்டா. அப்போ 185 டிவைட் பை 100 என்ன வருது? ஸோ CH உடைய ஆன்சர் என்ன வருது? 18.5. CH உடைய ஆன்சர் 18.5. அது இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரூட் ஆஃப் 2 இன்டோ டிமாண்ட் வந்து 8000. C நாட்டோடைய வேல்யூ வந்து 1800
டிவைட் பை சிஹெச் உடைய வேல்யூ வந்து 18.5. ஸோ இதுல வந்து Q4 ஸ்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. One two four seven. So 1247. 1247.7. So units per order. So units per order. Units per order. So இது வரைக்கும் டவுட் இருக்கா நம்ம என்ன பண்றோம்னு தெரியுதா? ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன குவாலிட்டி வந்து வாங்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஸோ டிஃபரெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளா இருக்கு. நான் எதை சூஸ் பண்றேன்னா எனக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும், மினிமமா இருக்கும். ஸோ மினிமமா இருக்கணும் அப்படின்னா ஸோ நான் என்ன ஐடியா பண்றேன்னா 185 வந்து நம்ம குவான்டிட்டி வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றேன். 185லே நான் பெஸ்ட் குவான்டிட்டி என்ன குவான்டிட்டி? ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ 185லே பெஸ்ட் குவான்டிட்டி வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1247.7 யூனிட்ஸ் பர் ஆர்டர் கிடைக்குது. ஆனா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அவங்க சொல்ற ரெக்குயர்மெண்ட் என்ன? ஸோ 2000 அண்ட் எபோவ். ஸோ 2000 ஆர் அண்ட் எபோவ் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு என்னது இந்த டிஸ்கவுண்ட். பட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா 1247.7 யூனிட் வாங்க, அரௌண்ட் வந்து ஸோ 1248 யூனிட் வாங்க அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நீங்க டிசைட் பண்றீங்க. பட் ஆனா அவங்க என்ன தர மாட்டாங்க? ஸோ 2000 அண்ட் எபோவ் வாங்கினாதான் நம்மளுக்கு என்னது ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கியூ இந்த கியூ ஸ்டார் இருக்குல்ல, ஸோ இது வந்து நம்மளுக்கு நாட் ஃபியூசிபிள். ஸோ நாட் ஃபியூசிபிள் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த அமௌண்ட்டுக்கு ப்ரொக்யூர் பண்ண முடியாது. அப்ப 1247 0.7 யூனிட்ஸ். ஸோ 7 யூனிட்ஸ். ஓகே, அப்ப இதை வந்து நம்ம வாங்கவே முடியாது. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து நம்மளுக்கு ஸோ பாசிபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் யூனிட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னது 190. அதுக்கு வந்து கியூ ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ 185 ருபீஸ்க்கு என்னால் வாங்க முடியாது. 185 ருபீஸ்க்கு என்ன குவான்டிட்டி வாங்க முடியாது? 185 ருபீஸ் கரஸ்பாண்டிங்க உள்ள கியூ ஸ்டாரை வந்து நம்மளால வாங்க முடியாது. அப்போ நான் என்ன பண்றேன்னா 190க்கு போறேன். 190க்கு போயிட்டு 190 ருபீஸ்ல வந்துட்டு நான் பெஸ்டா எது வாங்கலாம் அப்படின்னா 190 ருபீஸ் கரஸ்பாண்டிங்கா உள்ள கியூ ஸ்டார் வந்து பார்க்கணும். அப்போ அது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது வந்து கியூ ஸ்டார். ஸோ கியூ ஸ்டார் 3. ஸோ கியூ ஸ்டார் 3 வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ ரூட் ஆஃப் 2D ஸோ சி நாட் டிவைட் பை சிஹெச். அதே நீங்க சிஹெச் வந்து வேரி ஆகும். ஸோ சிஹெச் என்ன வரும் பாருங்க, ஐ இன்டு சி டிவைட் பை 100. ஸோ ஐயோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 10. ஸோ சியோடைய வேல்யூ என்ன? ஸோ 190 ருபீஸ் 100. அப்போ இது வந்து 19 வரும். அப்போ கியூ ஸ்டார் 3 உடைய வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 2D 2 இன்டு ஸோ 8000 இன்டு 1800 டிவைட் பை சிஹெச் உடைய வேல்யூ வந்து 19. ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்க. 3 ஸ்டார் உடைய வேல்யூ கரெக்ட். சிஹெச் 19 ருபீஸ். ஸோ 3 ஸ்டாரோடைய வேல்யூ 1 to 1 to 3
0.17. ஸோ யூனிட்ஸ் பர் ஆர்டர். ஒரு ஆர்டருக்கு வந்து 180 ருபீஸ்க்கு நீங்க வாங்கலாம் டிசைட் பண்றீங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா 1231.17 யூனிட் வந்து சஜஸ்ட் பண்ணுது Q ஸ்டார். பட் அகைன் வந்து நீங்க இந்த குவான்டிட்டி வாங்க முடியுமா? பட் அவங்க சொல்ற ரெக்குயர்மெண்ட் என்னன்னா 1500ல இருந்து 1999 வரைக்கும் வாங்கினீங்கன்னா 190. பட் இது என்ன வருது 1231. அப்ப அகைன் வந்து இது என்ன கிடையாது, feasible. அகைன் நாட் feasible. அப்ப இந்த குவான்டிட்டியும் உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா வாங்க முடியாது. நெக்ஸ்ட் எங்க போறீங்க அப்படின்னா 200க்கு வந்து 200 சர்ச் பண்றீங்க. Q2 ஸ்டார் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்றீங்க. ரூட் ஆஃப் 2D C0 டிவைட் பை CH I உடைய வேல்யூ வந்து 10%. CH உடைய வேல்யூ I இன்டூ C டிவைட் பை 100. I வந்துட்டு நம்மளுக்கு 10 இன்டூ 200 டிவைட் பை 100. CH உடைய வேல்யூ வந்து 20. Q2 ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ரூட் ஆஃப் 2, 8000 இன்டூ C0 உடைய வேல்யூ வந்து 1800 டிவைட் பை 20. Q2 ஸ்டார் உடைய ஆன்சர் என்ன வருது? Yeah. 1200 வந்தா இந்த குவான்டிட்டி வந்து நமக்கு என்ன வருதுன்னா 1200 யூனிட்ஸ் பர் இயர். யூனிட்ஸ் பர் இயர், யூனிட்ஸ் பர் ஆர்டர். இது வந்து நம்மளுக்கு ஃபியூசிபிளா? ஃபியூசிபிள். ஏன்னா இப்போ நம்ம 200 வாங்கணும் அப்படின்னா 1000ல இருந்து 1499 இருக்கணும். 1200 இருக்கு. அப்போ இதுல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் ஃபியூசிபிள் at for C is equal to rupees 200. Q வந்து must be between 1000 to 1499. It is feasible at for C is equal to rupees 200. Q must be between 1000 to 1499. அப்ப இந்த குவான்டிட்டி, இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை வந்து நம்ம என்ன பண்ண முடியலாம், பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து இது கரெக்டா? 1200 யூனிட்ஸ் வந்து கரெக்டா? அதாவது நீங்க என்ன பண்ணீங்க, என்ன ஐடியா பண்ணோம், நமக்கு டிஃபரெண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. அப்போ இந்த 185 ருபீஸ்ல யூஓடி செக் பண்ணோம், அது வந்து நமக்கு நாட் ஃபியூசிபிள். 190ல செக் பண்ணோம், அதுவும் நாட் ஃபியூசிபிள். 200ல செக் பண்ணோம், அது வந்து நம்மளுக்கு என்னது ஃபியூசிபிள். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு குவான்டிட்டி ஆர்டர் பண்ணலாம், 1200 யூனிட்ஸ் பர் ஆர்டர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து கரெக்ட் கிடையாது. அது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. நான் என்ன சொன்னேன், டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு மினிமம் இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க Q ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எல்லாமே நம்மளுக்கு எதை பொறுத்துதான் அந்த Q ஸ்டார் ஃபார்முலா வந்துச்சு, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை பொறுத்து தான் வந்துச்சு. பட் இன்னொரு காஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகும் இந்த மாடல். என்ன காஸ்ட்? ஐட்டம் காஸ்ட். அப்ப அந்த ஐட்டம் காஸ்ட்டும் எதை டிசைட் பண்ணணும், டோட்டல் காஸ்ட் வந்து டிசைட் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த குவான்டிட்டி இருக்கட்டும். அப்ப இந்த குவான்டிட்டி கரஸ்பாண்டிங்கா நீங்க என்ன பண்றீங்கன்னா டோட்டல் காஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவீங்க வரும். இந்த குவான்டிட்டி கரஸ்பாண்டிங்கா டோட்டல் காஸ்ட்,
இந்த குவாண்டிட்டி கரெஸ்பாண்டிங் டோட்டல் காஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. So now we compute total cost at fusible unit, that is Q star 1200 and the next higher price point of Q is equal to 1500 and Q is equal to 2000. So total cost find out பண்ணுங்க. So total cost வந்து எது கரஸ்பாண்டிங்கா ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, என்ன குவாண்டிட்டி? So 1200 குவாண்டிட்டி என்ன ஃபார்முலா? So D into C plus D divided by 2 into C naught plus 2 divided by 2 into CH. 1200. So demand வந்து 8000, 1800. So plus வந்து நமக்கு என்ன வரும்? So demand 8000. So Q வந்து 1200. C naught என்ன? Sorry, unit cost இது வந்து C வந்து unit cost. So unit cost 1200 corresponding எவ்வளவு? So 200. So plus 1800. So Q உடைய வேல்யூ வந்து 1200 divided by 2 into CH உடைய ஆன்சர் என்ன? So இந்த குவாண்டிட்டி corresponding CH வந்து என்ன? 20 தான். So 20. So இது வந்து நம்ம total cost at 1200 quantity corresponding என்ன ஆன்சர் வருது? என்ன ஆன்சர்? 16 so 000. So 1624 000. அப்ப ஸோ நீங்க 1200 யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா, 1200 யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எவ்வளவு காஸ்ட்? ஸோ 16,24,000 rupees வந்து ஆன்சர். பட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ இதை வந்து நம்ம வாங்க முடியுமா? ஸோ 190 and 185 rupees வந்து நீங்க வாங்க முடியுமா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நம்ம 190 185 rupeesக்கு வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்க முடியாது. புரியுது? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி செக் பண்ணி பாத்துட்டீங்க. ஆனா அந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா நம்மளுக்கு என்னது? ஸோ நாட் ஃபீஸிபிள். அப்ப இந்த ருபீஸ்க்கு வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்க முடியாது. பட் அவங்க சொல்ற ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க 190 rupeesக்கு வாங்கணும் அப்படின்னா மினிமம் எத்தனை குவான்டிட்டியாவது வாங்கியிருக்கணும். அதாவது 180 rupeesக்கு நீங்க எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்க முடியாது. அது கண்டிப்பா வாங்க முடியுமா? ஏன்னா அது 1231 வந்துச்சு. ஸோ இது என்ன வந்துச்சு? 185க்கு 1471 1471 குவான்டிட்டி வந்துச்சுங்களா? இப்போ அதையும் வாங்க முடியாது.
பட் நான் இந்த 190 ருபீஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா மினிமம் நான் எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கணும்? 1500. இந்த 185 ருபீஸ்க்கு வாங்கணும்னா நான் மினிமம் எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கணும்? ஸோ 2000 குவான்டிட்டி வாங்கியிருக்கணும். அப்ப இந்த குவான்டிட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைஸ் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி அப்படின்னா இப்ப இந்த கியூ ஸ்டார் என்ன வந்துச்சு? 190க்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள கியூ 3 ஸ்டார் என்ன வந்துச்சு சொல்லுங்க? 1231.17. இந்த குவான்டிட்டி 1200. 1200. இப்ப இந்த குவான்டிட்டியை நம்மளால வாங்க முடியும். இந்த குவான்டிட்டி நம்மளால என்ன பண்ண முடியாது? வாங்க முடியுமா? அது வந்து நாட் ஃபீஸிபிள். இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப 1200 உங்களால வாங்க முடியும். 1200 சரி 200 வந்து எது வரைக்கும் வாங்க முடியும்? 200 வந்து நம்மளுக்கு எது வரைக்கும் ஆகும்? 1499. அப்ப 1200 இங்க இருக்கு. அப்ப 1499 வரைக்கும் வந்து எங்க வரும் நமக்கு? 1499 இது வந்து நமக்கு என்னது? 1231.17. அப்போ 1499 சப்போஸ் இந்த பாயிண்ட் வரலாமா எக்ஸாம்பிளுக்கு? இங்க இதை விட தாண்டணும் 1499. அப்ப நான் இந்த குவான்டிட்டி வந்து 1499 நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. அப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 1499 குவான்டிட்டி, அதாவது இங்க இந்த குவான்டிட்டி வந்து நமக்கு என்ன 1499 எடுத்துங்க வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் 190 வந்து நம்மளுக்கு என்னது? 190 வந்து எந்த குவான்டிட்டி? ஸோ 1500. ஸோ 1500. ஸோ இப்போ இங்க இது 1499. ஸோ இது வந்து நம்மளுக்கு 1500. அப்ப எத்தனை குவான்டிட்டி வேரி ஆகுது? ஸோ இது வந்து 1499, இது வந்து 1500. ஸோ ஒரு குவான்டிட்டி வந்து வேரி ஆகுது. அதாவது நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த 200 ருபீஸ்க்கு நம்ம எவ்வளவு குவான்டிட்டி தான் வாங்க முடியும்? 1200 எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்க முடியும். பட் எது வரைக்கும் நீங்க 200 வாங்க முடியும்? 1499 வரைக்கும் வாங்க முடியும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்னது? பிரைஸ் வந்து என்னது? கம்மியாகுது. அப்ப இந்த பாயிண்ட் கரஸ்பாண்டிங்கா, அதாவது இதே இது வந்து நம்மளுக்கு என்னது? இந்த பாயிண்ட்லேயே தான் நம்மளுக்கு 1500 லை ஆகுது. அப்ப இங்க பிரைஸ் பிரேக் ஆகுதான். இப்ப நீங்க 1500 to 1999, அதாவது இந்த C90 எது வரைக்கும் வாங்க முடியும்? C90 எது வரைக்கும் வாங்க முடியும்? 1499 பிரைஸ் வந்து என்னது? பிரேக் ஆகுது. அப்புறம் இதுக்கு மேல வந்து நம்ம எது வரைக்கும் வாங்கலாம்? எது வரைக்கும் வாங்கலாம்? 1999 ஆர் 2000 வரைக்கும் வாங்க முடியும். ஓகே. ஸோ அப்ப இந்த குவான்டிட்டி வாங்கணும்னா எவ்வளவு வாங்கலாம்? ஸோ இதுக்கு எபோவ் வந்து நம்ம வாங்க முடியும். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த 185 ருபீஸ்ல இந்த 2000 ஆர் இந்த 2000 யூனிட் இருக்குல்ல, அதாவது இங்க கட் ஆகுறது வந்து நம்மளுக்கு என்ன யூனிட்னா 1999. இங்க வந்து நம்மளுக்கு 2000 அண்ட் எபோவ். அதனால நம்ம சேம் லைனா போட்டிருக்கோம். இங்க 1499, இங்க வந்து நம்மளுக்கு 1500. அப்ப இந்த 185 ருபீஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய மினிமம் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கணும்? மினிமம் குவான்டிட்டி ஸோ 2000. இதுலயே பாருங்க 185 வாங்கணும்னா 2000. அப்ப இந்த குவான்டிட்டியில தான், இந்த குவான்டிட்டிக்கு மேலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். அப்ப இந்த குவான்டிட்டிலாம் நம்மளால என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அதனால இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா டாட்டர் லைன்ல நோட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்மளுக்கு என்னது? நாட் ஃபீஸிபிள். இதெல்லாம் வாங்க முடியுமா? உங்களால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. நீங்க தனியா ஒரு கிராஃப் கூட டிரா பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் 190 ருபீஸ் வாங்கணும் அப்படின்னா மினிமம் எத்தனை குவான்டிட்டி அது வாங்கணும்? இந்த 1999ல வந்து நம்மளுக்கு கட் ஆகுது. மேக்சிமம் மினிமம் 1500. அப்ப இது வந்து நம்மளுக்கு 1500. அதுக்கு முன்னாடி உள்ள குவான்டிட்டி வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? ஸோ வாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா நாட் ஃபீஸிபிள். ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ இது நம்ம வாங்கலாமா? இப்போ 1200 இது வந்து நம்மளுக்கு ஃபீஸிபிள்ல தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். என்ன டவுட் அப்படின்னா
இதுக்கு மேல ஒரு 220 rupeesக்கு வந்து நம்மளுக்கு யூனிட் காஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ல. அது ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய நீட் இருக்கா? இது வந்து நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அது நாட் ஃபிஷிபிள் அப்படின்னா இதுக்கு போனோம். இதுவும் நாட் ஃபிஷிபிள் அப்படின்றப்ப இதுக்கு போனோம். இதுக்கு மேல ஒரு காஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? வேணாம். இதே ஃபிஷிபிளா இருக்கும்போது அதோடைய காஸ்ட் வந்து இதுக்கு என்னது மேல போகுது. அப்ப அது என்ன பண்ண தேவையில்ல, ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்ப எங்க வந்து இது பிரைஸ் பிரேக் ஆகும்? இங்க என்ன இது பிரேக் ஆகுதா? எங்கேயும் பிரேக் ஆகுதா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ பிரைஸ் பிரேக் இதை வந்து நம்ம பிரைஸ் பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ இங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா பிரைஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது. ஸோ பிரைஸ் ஸோ பிரேக்கர் அந்த அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரைஸ் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதோடைய ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தடு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கேஸ் டூ பொறுத்த வரைக்கும் கேஸ் டூ இருந்துச்சுன்னா நம்ம யூனிட் காஸ்ட்ல மினிமம் எங்க இருக்கோ அதுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது ஃபியூசிபிள் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஃபியூசிபிள் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் போறோம், அதுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுவும் ஃபியூசிபிள் இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் இதுக்கு போனோம். பட் அது ஃபியூசிபிளா இருக்கு. அது எவ்வளவு ஃபியூசிபிள் நம்மளுக்கு 1200 யூனிட்ஸ். அந்த குவாலிட்டி உங்களால வாங்க முடியுமா? 1200 யூனிட்ஸ் வாங்க முடியும்ல? வாங்க முடியும். பட் அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபைனல் ஆன்சரா எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு மினிமம் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, 190 185 ருபீஸ். பட் அந்த 190 நான் வாங்கணும் அப்படின்னா மினிமம் எத்தனை குவான்டிட்டி அது வாங்கியிருக்கணும், 1500. ஸோ அதுக்கடுத்து வந்து மினிமம் என்ன வருது, 185. அது வாங்கணும் அப்படின்னா நான் எவ்வளவு வாங்கியிருக்கணும், 2000. அதுதான் இங்க நம்ம டிரா பண்ணிருக்கோம். இப்போ 200 ரூபாய்க்கு நீங்க எது வரைக்கும் வாங்க முடியும்னா 1499 வரைக்கும் வாங்க முடியும். ஸோ அது பிறகு 190 வந்து எதுல இருந்து வாங்க முடியும், 1500 இருந்து வாங்க முடியும். ஸோ அதுக்கடுத்து நம்ம 185 வந்து எவ்வளவு இருந்து வாங்க முடியும், ஸோ 2000 வாங்க முடியும். அப்ப எங்க பிரைஸ் பிரேக் ஆகுதோ, பிரைஸ் வந்து நமக்கு என்ன டிராப் ஆகுதுல, இந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பிரைஸ் பிரேக் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ பிரைஸ் பிரேக் ஆர் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் வரும். அப்ப இதுக்கு நீங்க 1200 டோட்டல் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன வருது, 16,24,000. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன செக் பண்றேன்னா, நான் 180 ருபீஸ்க்கு வந்து எனக்கு யூனிட் வேணும். ஆனா 180 ருபீஸ்க்கு வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவாலிட்டி வாங்க முடியுமா, வாங்க முடியாது. ஆனா 180 ருபீஸ் வாங்கணும்னா நான் இந்த பிரைஸ் பிரேக் ஆகுதுல அந்த குவான்டிட்டி வாங்க முடியுமா? எனக்கு மினிமம் டு மினிமம் வந்து நான் 1500 வாங்கினாதான் எனக்கு 180 ருபீஸ் கிடைக்கும். அந்த குவாலிட்டி தான் நம்மளுக்கு இல்லை பிரைஸ் பிரேக் ஆகுது. அந்த குவான்டிட்டி தான் நமக்கு பிரைஸ் பிரேக் ஆகுது. அப்ப நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து 1500 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 1500 சரி. என்ன ஆன்சர் வரும், 1500 என்ன ஆன்சர், டோட்டல் காஸ்ட் 1500க்கு ஸோ டி இன்டு சியா, டி இன்டு சி plus q divided by 2 into ch plus d divided by 2 into c naught. அப்ப 8000 into c உடைய வேல்யூ என்ன, இப்ப நம்ம 1500ல வாங்கணும்னா யூனிட் காஸ்ட் என்ன, 190. இப்ப எவ்வளவு குவான்டிட்டி வாங்க போறீங்க, 1500 டிவைட் பை 2. ph உடைய வேல்யூ என்ன, நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, இந்த 190 கரஸ்பாண்டிங்கா ch உடைய வேல்யூ என்ன வந்து 90. நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணல. So plus 8000 divided by 1500 into 1800. So you find out
என்ன ஆன்சர் வரும்? ஒன் ஃபைவ் 1543 15,43,850. அப்ப நம்மளுக்கு என்ன டோட்டல் காஸ்ட் கொஞ்சம் மினிமம் ஆகும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் பிரைஸ் பிரேக் குவான்டிட்டி என்ன? நெக்ஸ்ட் பிரைஸ் வந்து எங்க பிரேக் ஆகுது? ஸோ டோட்டல் காஸ்ட் அட் 2000 பிரேக் ஆகுது. இப்போ 2000 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ டி இன்டூ சி, ஸோ 8000 இன்டூ 185, ஸோ பிளஸ் ஸோ Q குவான்டிட்டி வந்து ஸோ 2000, ஸோ டிவைட் பை 2 இன்டூ, ஸோ இது கரஸ்பாண்டிங்கா நம்மளுக்கு என்ன வந்துச்சு? சிஹெச் உடைய வேல்யூ 185 rupees கரஸ்பாண்டிங்கா சிஹெச் உடைய வேல்யூ வந்து 18.5. ஸோ 18.5, ஸோ பிளஸ் டி உடைய வேல்யூ வந்து ஸோ 8000 டிவைட் பை, ஸோ Q வந்து 2000 குவான்டிட்டி வாங்குறீங்க, ஸோ இன்டூ 1800. ஸோ என்ன ஆன்சர்? ஸோ 15,05,700. ஸோ 15,05,700 rupees வருது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம எந்த குவான்டிட்டி வாங்கலாம்? ஸோ 1200 உங்களால வாங்க முடியும். ஸோ அது வந்து 16,24,000 கிடைக்குது. அப்புறம் நான் என்ன பண்றேன்னா பிரைஸ் பிரேக் ஆகிற குவான்டிட்டியை மட்டும் செக் பண்றேன். ஸோ அது வந்து 1500 அண்ட் 2000. 1500 குவான்டிட்டி வாங்கினா 15,43,850 rupees வருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு பிரைஸ் பிரேக் குவான்டிட்டி வந்து இப்போ 2000 வாங்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 15,05,700 கிடைக்குது. அப்ப எது பெஸ்ட் ஆர்டர் சைஸ்? ஸோ பெஸ்ட் ஆர்டர் சைஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ 2000. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட் வருதா? டவுட் வரணும். என்ன டவுட் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஏன் பிரைஸ் பிரேக் குவான்டிட்டியை மட்டும் செக் பண்றீங்க? இப்போ 180 rupees வாங்கணும்னா மினிமம் 2000 தான். மினிமம் வந்து நம்மளுக்கு 2000 தான். பட் இதுக்கு மேல என்ன குவான்டிட்டி வேணாலும் வாங்க முடியல நம்மளால. மினிமம் 2000, பட் 2000 அண்ட் எபோவ் வேணாலும் என்ன எவ்வளவு ருபீஸ் தான் கொடுப்பாங்க? 185 rupees தான் கொடுப்பாங்க. பட் அதை ஏன் வாங்கக்கூடாது? அதே மாதிரி 1500 ஏன் வாங்குறீங்க? 1500 இருந்து நம்மளுக்கு 1999 வரைக்கும் எந்த குவான்டிட்டி வேணாலும் நம்மளுக்கு என்னது 190 rupees தானே. அப்ப அந்த குவான்டிட்டி ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் வருதா? ஏன் பிரைஸ் பிரேக் குவான்டிட்டி மட்டும் வாங்கணும்? ஸோ இந்த யூனிட்குள்ள நம்ம எந்த குவான்டிட்டி வாங்கினாலும், சப்போஸ் 1800 வாங்குறீங்க அப்படின்னா அப்பயும் எவ்வளவுதான் கொடுப்பாங்க? 190 தான்.
இல்ல நம்ம 2400 வாங்குறீங்க அப்படின்னாலும் எவ்வளவு கொடுக்க போறாங்க 180. அப்ப ஏன் கரெக்டா நம்ம பிரைஸ் பிரேக் குவான்டிட்டிக்கு மட்டும் செக் பண்றோம்? டோட்டல் காஸ்ட் எப்படி மினிமைஸ் ஆகுது? அது எப்படி சொல்லுங்க? எப்படி எதை வச்சு நீங்க இது பண்றீங்க? கரெக்ட் தான். செக் பண்ணுங்க, இந்த ஆன்சர் செக் பண்ணுங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன ஏன் அப்படி செக் பண்றோம்? 1500 மட்டும் செக் பண்றோம், 2000 மட்டும் செக் பண்றோம். நீங்க கிராஃப்லயே பாத்துக்கலாம். கிராஃப்ல இந்த 2000க்கு மேல நம்ம போக போக காஸ்ட் என்ன? இப்போ 2000 கரஸ்பாண்டிங்கா காஸ்ட் வந்து இங்க வருது. அதே நான் 2100 வாங்கினாலும் எனக்கு காஸ்ட் வந்து என்ன ஆயிரும்? இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ 1500 வந்து நம்ம ஸோ வாங்காம 1500க்கு மேல வாங்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அது வாங்கக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து நீங்க செக் பண்ணி வேணா பாருங்க. டோட்டல் காஸ்ட் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு 1800க்கு, ஸோ அதே மாதிரி டோட்டல் காஸ்ட் வந்து 2400க்கு செக் பண்ணி பாருங்க என்ன குவான்டிட்டி வருது. பட் அதே மாதிரி இன்னொரு டவுட் வந்திருக்கணும். என்ன டவுட்? என்ன டவுட் வரணும்? வந்தாதான் அது நம்ம படிக்கிறோம் இருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட் அப்படின்னா, இப்ப நீங்க 1500 செக் பண்றீங்க, அதே மாதிரி 2000 செக் பண்றீங்க. இப்ப கிராஃப்ல எனக்கு பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 1500 பாயிண்ட் வந்து டோட்டல் காஸ்ட் இங்கே காமிக்குது. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 2000க்கு காஸ்ட் அதோட கம்மியா காமிக்குது. அப்ப ஏன் நான் 1500 செக் பண்ணோம்? டைரக்டா என்ன பண்ணிடலாம்? ஸோ 2000 செக் பண்ணிட்டு அதுதான் ஆன்சர் எழுதல. வர ஆன்சரும் 2000 தான் வருது. ஸோ அப்ப நீங்க 1500 டயக்ராம் பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அதை விட நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் என்ன ஆகுதுன்னு தெரியுது, கம்மியாகுது தெரியும். அப்ப ஏன் நம்ம 1500 செக் பண்ணிட்டு 2000 என்ன பண்ணிடலாம்? டைரக்டா செக் பண்ணலாம்ல அப்படின்னு டவுட் வருதா? வருதா இல்லையா? அது மாதிரி டவுட் வரணும். ஃபர்ஸ்ட் இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டவுட் போவோம். ஸோ டோட்டல் காஸ்ட் அட் 1800 அந்த டோட்டல் காஸ்ட் அட் 2400 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்னா, இப்ப இப்ப நம்ம எந்த குவான்டிட்டி செக் பண்றோம்? 1200க்கு ருபீஸ் செக் பண்ணோம், ரைட்டா? ஸோ எவ்வளவு வருது? 16,24,000. ஸோ அதே மாதிரி 1500 பிரைஸ் பிரேக் ஆகுது, அந்த குவான்டிட்டி செக் பண்ணோம், அதுக்கான ருபீஸ் இங்கே வருது. 2000க்கு இங்கே வருது. அப்ப 3 குவான்டிட்டியில எது வந்து நம்மளுக்கு காஸ்ட் கம்மியா வருது? ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் உள்ள காஸ்ட் வந்து பெஸ்ட் ஆர்டர் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் ஆன்சர். பட் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஏன் வந்து நான் 1500 மட்டும் செக் பண்ணோம்? ஆனால் 1500ல இருந்து 1999 வரைக்கும் எந்த குவான்டிட்டி வாங்கினாலும் நம்மளுக்கு காஸ்ட் என்னது? 190 தானே. அதுக்கு பதிலாக நான் 1500க்கு பதிலாக 1800 வாங்கலாம்ல? வாங்கலாமா? அதே மாதிரி 2000 மட்டும் ஏன் செக் பண்றேன்? நான் 2000க்கு மேல செக் பண்ணா என்ன ஆகும்? ஸோ 2000க்கு பதிலாக 2400 செக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அந்த குவான்டிட்டி நம்மளால என்னது அதே காஸ்ட்டுக்கு வாங்க முடியல. அப்புறம் ஏன் நம்ம இந்த காஸ்ட் மட்டும் செக் பண்றோம் 1500 அண்ட் 2000? அதுக்கான ஆன்சர் என்னன்னா, கிராஃப்ல பார்த்தாலே தெரியும்.
இப்ப 2000க்கு காஸ்ட் வந்து நம்மளுக்கு எங்க வருது இந்த பாயிண்ட். ஆனா சப்போஸ் 2000க்கு மேல நீங்க ஒரு குவான்டிட்டி மேல போனாலும் காஸ்ட் என்ன ஆகும், அதிகமாகும். அதே மாதிரி 1500க்கு வந்து இந்த காஸ்ட் வருது. 1500க்கு மேல எந்த குவான்டிட்டி போனாலும் நம்மளுக்கு காஸ்ட் என்ன இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் நம்ம பிரைஸ் பிரேக் குவான்டிட்டி செக் பண்றோம். உங்களுக்கு டவுட் வர்றதுக்காக என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நம்ம டோட்டல் 1800 யூனிட் வாங்கணும் அப்படின்னா காஸ்ட் என்ன அப்படின்னு செக் பண்ணுங்க. சப்போஸ் 2400 யூனிட் வாங்கினா காஸ்ட் என்ன வருது அப்படின்னு செக் பண்ணுங்க. செக் பண்ண சொல்லியிருக்கோம், இது செக் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது? நோட் பண்ணிச்சு. என்ன ஆன்சர் வருது? இப்போ 1800க்கு என்ன ஆன்சர் வருது? ம். ஓ, 100 தான் வரும். ம். எதுக்குன்னா இதுக்கு 15,45,100 வரும் இதுக்கு. ஸோ அதான் ஆன்சர் வருது, வரலையா? 900 எப்படி வரும்? இப்போ டோட்டல் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ 1800க்கு டி இன்டு சியா. ஸோ 8000. ஸோ 1800 வாங்குறப்ப காஸ்ட் என்ன? 190 பிளஸ் எத்தனை குவான்டிட்டி வாங்குறீங்க? ஸோ Q டிவைட் பை 2, 1800 டிவைட் பை 2 இன்டோ சிஹெச்சோட வேல்யூ வந்து 19. ஸோ பிளஸ் டி வந்து என்னது? ஸோ 8000 டிவைட் பை Q 1800 தானே. ஸோ இன்டோ ஸோ இப்போ இது கேன்சல் ஆயிரும். ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்க, என்ன சொல்றது? அதே மாதிரி 2400 கால்குலேட் பண்ணுங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் இதெல்லாம் எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ண நீடு கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் சொல்லி தரதுனால ஸோ இது மாதிரிலாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ 8000 இன்டோ ஸோ 2400க்கு வந்து 185 ருபீஸ்ல கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்துட்டு ஸோ 2400 டிவைட் பை 2. ஸோ இது கரஸ்பாண்டிங்கா இது வந்து சிஹெச் 18.5. ஸோ 8000 டிவைட் பை 1800. ஸோ இது வந்து நம்மளுக்கு 2400 இன்டூ 1800. ஸோ ஃபைனல் பண்ணி இந்த காஸ்ட் என்ன வருது?
So 8,000 into 190, so plus 900 into கரெக்டா இருக்கா? ஸோ இது கரஸ்பாண்டிங்கா இந்த ஆன்சர் என்ன வருது? ஸோ இது 1508200. ஸோ 1508200. 1508200. 1508200. அப்ப இங்க பாருங்க, இப்போ 2000க்கான காஸ்ட் என்ன வருது? 15 lakhs 5700. அதே 2400 வாங்கினீங்கன்னா காஸ்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது தானே? இது 5000 இது 8000. அது கிராஃப்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும். 2000க்கு மேல குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு என்ன இன்க்ரீஸ் தான் ஆகும்னு சொல்லிட்டு அதனாலதான் 2000 கரெக்டா செக் பண்றோம். அதே மாதிரி இங்க பாருங்க 1500க்கு என்ன காஸ்ட் வந்துச்சு? 1500க்கு என்ன காஸ்ட் வந்துச்சு? 1500க்கு வந்து 1543 வந்துச்சா? இங்க என்ன வருதுன்னு பாருங்க ஆன்சர் 1545 வருது. அப்ப காஸ்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப செக் பண்ணக்கூடாது. அப்ப இந்த டவுட்டுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சா? ஏன் பிரைஸ் பிரேக் குவான்டிட்டி செக் பண்றோம்னு சொல்லிட்டு. பட் நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னா, இன்னொரு டவுட் வரலாம் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு டவுட் என்ன டவுட்? இன்னொரு டவுட் என்ன டவுட்? அதாவது இங்க பாருங்க 1500 யூனிட்டுக்கு பிரைஸ் பிரேக் குவான்டிட்டி செக் பண்றோம். இங்க எங்க செக் பண்றோம்? 2000. நம்ம டைரக்டா 2000 செக் பண்ணிடலாமா? ஏன் அப்படின்னா பார்த்தாலே தெரியுது டயக்ராம்ல. ஸோ 1500 கரஸ்பாண்டிங்கா டோட்டல் காஸ்ட் வந்து இங்க கிடைக்குது. ஸோ 2000 கரஸ்பாண்டிங்கா டோட்டல் காஸ்ட் வந்து அதை விட கம்மியா கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் மினிமமா தானே வேணும். அப்ப நம்ம டைரக்டா 2000 குவான்டிட்டி பிரைஸ் பிரேக் குவான்டிட்டி மட்டும் செக் பண்ணலாம். ஏன் 1500 செக் பண்ணணும்? ஏன் செக் பண்ணணும்? ஸோ அதையும் செக் பண்ணணும்ல. ஏன் செக் பண்றோம்? இது நோட் பண்ணியாச்சா? இது நோட் பண்றீங்களா? ஏன் செக் பண்றோம்? இப்போ ஏன் செக் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பாக்குறப்ப கிராஃப்ல அப்படி தெரியும். அதாவது இங்க என்ன எடுத்திருக்கோம்? ஸோ காஸ்ட், ஸோ இது வந்து குவான்டிட்டி. ஸோ இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இந்த குவான்டிட்டி மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னா, இப்போ சப்போஸ் அதுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் விட்டுருங்க. இந்த குவான்டிட்டி பிரைஸ் பிரேக் ஆகுறது வந்து இதை நான் C200 மட்டும் எடுத்துக்கிறேன். C190. ஸோ C வந்து இங்க 185. 200ல வந்து நம்மளுக்கு எங்க பிரைஸ் பிரேக் ஆகுதுன்னா இங்க வந்து அதாவது உங்களுக்கு கிராஃப்ல பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த பாயிண்டோட இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்னவா இருக்க மாதிரி இருக்கு? லோயரா இருக்க மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், இப்போ நீங்க இங்க பாருங்க, இதே இது வந்துட்டு நம்ம இங்க வந்து 1500, இங்க வந்து 2000. பட் எந்தெந்த பாயிண்ட செக் பண்றோம்? இந்த பாயிண்ட் செக் பண்றோம். அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்ல உங்களுக்கு எந்த காஸ்ட் வந்து மினிமமா இருக்க மாதிரி இருக்கு? இப்படி கிராஃப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, எந்த பாயிண்ட் மினிமமா இருக்க மாதிரி இருக்கு? இந்த 1500 கரஸ்பாண்டிங்கா உள்ள டோட்டல் காஸ்ட் மினிமமா இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து மேக்ஸிமம் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால நம்ம பாக்குறப்ப இது நம்ம நீங்க கிராஃப் எப்படி வரையணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். பட் அது கரெக்ட் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஸோ கிராஃப் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா 2000 கரஸ்பாண்டிங்கா பிரைஸ் பிரேக் ஆகிற காஸ்ட் வந்து நமக்கு என்ன ஆயிரும்? இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ 1500 விட. அதனாலதான் நம்ம அந்த பிரைஸ் பிரேக் குவான்டிட்டியை இதுக்கும் செக் பண்ணோம், இதுக்கும் செக் பண்ணோம். அதுல எது மினிமம் வருதோ அதை நம்ம பார்க்கணும்.
இது புரிஞ்சுச்சா? இது புரியுதா? ஒரு கொஸ்டின் கொடுத்தா சால்வ் பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு இது பண்றேன். இந்த கேட் 2025ல கேட்ட கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். சப்போஸ் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, நான் ரெண்டாவது பாத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது ரெண்டாவது வேற கொஸ்டின் நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நம்ம என்ன தப்பு பண்றோம், ஸோ நம்மளுக்கு எந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்ன? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் 1 கேஸ் 2 பார்க்கணும். கேஸ் 2 இருந்துச்சுன்னா நம்ம எந்த பிரைஸ் செக் பண்ணோம்? யூனிட் பிரைஸ்ல லோ செக் பண்ணிட்டு அதுல என்ன பாயிண்ட் அவுட் பண்ணணும்? கியூ ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கியூ ஸ்டார் வந்து ஃபியூசிபிளா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைன்னா அடுத்த யூனிட் காஸ்ட் செக் பண்ணோம், அது ஃபியூசிபிள் இல்லைன்னா அதுக்கு அடுத்தது போகணும். அப்ப அந்த குவான்டிட்டி ஃபியூசிபிளா இருந்துச்சுன்னா அந்த குவான்டிட்டியை மட்டும் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்கிற பிரைஸ் பிரேக்கையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ பார்த்துட்டு அந்த 3 பிரைஸ் பிரேக்கையும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஏன் அடுத்தடுத்த பிரைஸ் பிரேக் கண்டுபிடிக்கணும் நான் சொல்லிட்டேன். அதுக்கான ரீசன் வந்து மேபி இது கூட அதிகமா இருக்கலாம். ஸோ டோட்டல் காஸ்ட், அதாவது இந்த லோ பீக் கிடைக்குதுல, அந்த பிரைஸ் பிரேக் டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆயிடலாம். ஸோ அதனால இது ரெண்டையுமே செக் பண்ணணும். ஈஸி தானே, கொஸ்டின் ஈஸி தான், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்க சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இந்த மாடலுக்கு வந்து நீங்க கிராஃப் வரையணும். ரஃபா உங்களுக்கு புரியுற மாதிரி ஸோ நீங்க கிராஃப் வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த J 2025ல ப்ரொடக்ஷன்ல கேட்ட 2 மார்க் கொஸ்டின். ஓகே, நோட் பண்ணுங்க. கம்பெனி purchases items in bulk for getting quantity discount in the items price, the price breakup is given in the table. So the annual demand for the item, is 5,000 units. So the ordering cost is rupees 400 per order. So the annual inventory, carrying cost, annual inventory carrying cost is 30% of the purchase price per unit. The optimal
So the optimal order size, the optimal order size. So in the optimal order size units, so units is dash. So Vignesh ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டின் வந்து ஸோ கேட் ஸோ 2025 ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேப்பர்ல ஸோ 2 மார்க்ஸ் தெரியுங்களா? A company purchase items in bulk for getting quantity discount. So in the so items price, the price breakup is given in the table. The annual demand for the item is 5,000 units. The ordering cost is rupees 4,400 per order. The annual inventory so carrying cost is 30% of the so purchase price per unit. The optimal order size so in units is dash. So the table கொடுத்துருக்காங்க. So quantity of item so two so in units என்ன சொல்றாங்கன்னா so zero to so 1,200. இதோடைய மீனிங் என்ன? இதோடைய மீனிங் என்ன? 0 less than or equal to Q. அப்ப நீங்க Q அமௌண்ட் வாங்கலாம், அது 0 or and above இருக்கணும். அதே மாதிரி 1,200 எடுத்துக்கலாமா? 1,200 எடுக்கக்கூடாது, ஈக்குவல் டு கொடுத்தாதான் எடுக்கணும். 1,200 கீழே அப்படின்னா நம்மளுக்கு என்னது 11,199 அது வரைக்கும் தான் இந்த பிரைஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம் இன் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் பிரைஸ் ஆஃப் ஐட்டம் இன் ₹4. இது வந்து ₹10 கொடுக்குறாங்க. இப்போ இங்கே பாருங்க 1,200 less than or equal to Q வந்து less than or equal to 1,200. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க 1,200 to என்ன வரும் ₹1,999 வரைக்கும் உங்களுக்கு ₹8. ஸோ இது வந்து ஸோ டூடைய வேல்யூ வந்து 2,000 and above. ஸோ 2,000 இன்க்ளூட் பண்ணிக்கணும், இதுல தான் இன்க்ளூட் பண்ணணும். இதுல 2,000 இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இதுல 1,200 வந்து என்னது இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஏன்னா லெஸ் தென் அது. ஸோ இது வந்து 7. இது சால்வ் பண்ணுங்க. இது வந்து 2 மார்க் கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பட் இது என்ன கேஸ் 1 கேஸ் 2? கேஸ் 2 இங்க பாருங்க, டைரக்டா இன்வென்டரி கேரிங் காஸ்ட் இஸ் 30 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் கேஸ் 1. அப்ப ₹30 சிஹெச் உடைய வேல்யூ வந்து என்னது 30 கொடுத்துருக்காங்க அப்படின்னு போடுங்க. பக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்க பர்சன்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்படி கேஸ் 2 சால்வ் பண்ணுங்க.
நோட் பண்ணீங்க. இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் எடுத்துங்க. அப்புறம் நாளைக்கு கண்டினியூ.